உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயர் அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புடைய என்னுடைய சார்புடைய அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். இந்த மனசை ஒழுங்குபடுத்த ஒடுக்கத்தோடு வாழ்கிறதுக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த மனசை ஒடுக்கணும், மன ஒடுக்கம் வரணுன்னா மன ஒடுக்கத்தோடு இருந்தால் தான் ஒழுங்குபடுத்த முடியும். மன ஒடுக்கம் வரணும், புலனடக்கம் வரணும். மன ஒடுக்கமும் புலனடக்கமும் வந்ததுன்னா நல்ல வாழ்க்கை நமக்கு இருக்கும், வாழலாம். இல்லை, மெயினான காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த மன ஒடுக்கமும் புலனடக்கமும் வரணும்னா உள்முகமாக, நமக்குள்ளே உள்முகமாக பயணம் பண்ணணும். உள்முக பயணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு மன ஒடுக்கமும் புலனடக்கமும் சித்தியாகும். இந்த உள்முகமாக நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னா, உள்முக பயணத்துக்கு ஒரு குருவோட உதவி வேணும். ஒரு குருவோட உதவியோட, அந்த குரு வழிகாட்டுதல் பிரகாரம் இந்த உள்முக பயணத்தை தொடர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் மன ஒடுக்கம் புலனடக்கம் சாத்தியமாகும். அப்போ நமக்குள்ளே தியானம் அப்படின்னு ஒன்று பேசுகிறோம். தியானம் வேறு தவம்னு சொல்லலாம். தியானம் அப்படின்னு சொன்னால் அந்த தியானங்கிறது மிகப்பெரிய சொல். ஆனால் வேறு சொல்கிறதுக்கு இல்லாததுனால அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம், தவம் தியானம்னு. அப்போ இந்த தவ வாழ்க்கை வாழணும். அந்த தவ வாழ்க்கை எப்படின்னா, தவ வாழ்க்கை நமக்கு கை குடிச்சு அப்படின்னு சொன்னோன்னா தான் மன ஒடுக்கமும் இதுவும் வரணும். அப்போது தியானத்தை அறிமுகப்படுத்தினது அப்படின்னு சொன்னால், தியானம் அறிமுகமானதுனால தான் நமக்கு ஒரு தியானம்ங்கிறதே நமக்கு இந்த தவங்கிறது எல்லாமே மற்ற நாடுகள் மாதிரி இல்லை. நமக்கெல்லாம் நம்மளாம் ரொம்ப புண்ணியம் பண்ணணுங்க. நம்ம நாட்டில் இந்த மனிதனுடைய மனம்தான் இவனுடைய வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. இந்த மனதை கட்டுப்படுத்துறதுக்கு தான், கட்டுப்பட்டு இருந்ததுன்னா இவ்வளவு பிரச்சனைகள் வராது. அப்போ இதுக்கு ஒரு மருந்தையும் இதுக்கு ஒரு வழிமுறையும் கண்டு வச்ச மண் எது அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டு மண் தான், நம்ம இந்திய மண் தான். மற்ற நாட்டுகளை விட இது உற்பத்தியான இடம் எது அப்படின்னா இந்தியா தான். அதுலேயும் இந்தியாவிலையும் அதுலேயும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மண். நல்ல நல்ல மகான்களை, மிக மிக பெரிய மகான்களையும் ஒரு நல்ல இவங்களையும் கொடுத்த மண் எது அப்படின்னா இதுதான். அதுக்கெல்லாம் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் தானே. அந்த மாதிரி மண்ணில் பிறந்துட்டு நமக்கு இப்படியெல்லாம் வாய்ப்பு இருந்து நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோமே அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். வாழ்க்கையும் வாழணும். அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும், ஒழுக்கமான வாழ்க்கையாக இருக்கணும், மாண்புள்ள வாழ்க்கையாக இருக்கணும், மனித நேயம் இருக்கணும், ஆன்ம நேயம் வளரணும், ஆன்மீகம் வளரணும். இது எல்லாமே வளரணுன்னா நம்ம வாழ்க்கை வாழக்கூடிய அந்த இது நமக்கு சிறப்பானதாக எல்லா வகையிலையும் நம்ம ஒன்றுன்னா தக்க வச்சுக்கணும், தேடி வச்சுக்கணும். அதன் பிரகாரம் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த மனசை ஒழுங்குபடுத்தலாம், ஒழுங்குபடும். அப்போது அகத்தவன் நமக்குள்ளே நடக்க வேணும். அந்த அகத்தவன் ஒரு நாளைக்கு
24 மணி நேரத்தில் காலையில் ஒரு 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் இந்த அகத்தவத்தை செய்யணும். இந்த அகத்தவத்தை ஒரு ஆசிரமம் மூலியமாகவோ அல்லது ஒரு குரு மூலியமாகவோ இந்த அகத்தவத்தை சொல்லிக் கொடுக்க சொல்லி அந்த பாடத்தை வாங்கி அந்த அகத்தவம் நமக்குள்ளே பண்ணலாம். கடைசிக்கு நீங்கள் 1 மணி நேரம் பண்ண முடியல, கடைசிக்கு அரை மணி நேரமாவது அந்த படத்தை பண்ணணும். கம்பல்சரி 1 மணி நேரம் பண்ணுனா தான் அது புரோசனம். ஏன்னா இந்த பாடத்தில் போய் முதல்ல நீங்கள் பாடத்தில் உட்காந்தீங்கனாலே உடனேலாம் நீங்கள் உங்கள் மனசை உடனே மறந்துட முடியாதுங்க. ஏன்னா நமக்கு பல பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு 23 மணி நேரம் மற்ற பிரச்சனைகள் இருந்துட்டு அந்த 1 மணி நேரத்தில் எல்லாம் உடனே மாறுமானா மாறாது. இந்த பாடத்தில் போய் உட்காந்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு எல்லா நினைவுகளும் வரும். எதெல்லாம் வரக்கூடாது அப்போத்தே வரும். கடங்காரனிலிருந்து நமக்கு இருக்கிற குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை முதற்கொண்டு நம்ம உறவுக்காரன் செஞ்சுருக்கிற துரோகம் முதற்கொண்டு அப்போத்தான் அந்த நினைவுக்கு வரும். நமக்கு நம்ம உறவில் நடந்த சங்கடங்கள், சண்டைகள், கடங்கச்சி வாங்கினதில், பொருளாதாரத்தில், உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக இப்படி இருக்கிற பிரச்சனைகள் தான் முதல்ல நிற்கும். அதே ஒரு அரை மணி நேரம் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ கடைசிக்கு ஒரு 1 மணி நேரம் உட்காந்திங்கன்னா அது ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு போகிற சொல்லி விட்டுட்டு இதில் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து தினமும் காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இந்த பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மன ஒடுக்கமும் புலனடக்கமும் தானாக சாத்தியப்படும் அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.